ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 ஜியாகிரஃபியில் இருந்து செகண்ட் டாபிக் பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, காடு மற்றும் வன உயிரினங்கள்லேருந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து ஜிஎஸ்சில் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம தனித்தனியாக யூனிட் வைஸாக சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்னு சொல்லி தனித்தனியாக வந்து போட்டிருக்கோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் வந்து ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இது மட்டும் கிடையாது, தமிழில் டெய்லி 50 வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு. ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 400 rupees ஆஃபரில் வந்து ஃபுல் நோட்ஸுமே தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, பாக்ஸ் கொஷின், ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபரில் வெறும் 400 rupeesல கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், அதிகளவில் வெப்பநிலை காணப்படும் இந்தியாவின் பகுதி எது? அதிகளவில் வெப்பநிலை காணப்படும் இந்தியாவின் பகுதி எது? ஹையஸ்ட் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கங்கா நகரம், ஆப்ஷன் சி கங்கா நகரம். அடுத்து வந்து பாருங்கள், இளஞ்சிவப்பு சத்தம் எதனோடு தொடர்புடையது? இளஞ்சிவப்பு சத்தம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் காலநிலை மாற்றம், ஆப்ஷன் ஏ காலநிலை மாற்றம். பிங்க் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பிங்க் நாய்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கடலின் சராசரி ஆழமானது எவ்வளோப்பா? எவ்வளோ மீட்டர் சொல்லுங்கள். கடலின் சராசரி ஆழமானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3800 மீட்டர். ஆப்ஷன் ஏ 3800 மீட்டர். அடுத்த கேள்வி, தாவர பல்வகைமை மிக அதிகமாக காணப்படுவது எந்த காடுகள்னு கேட்டிருக்காங்க. தாவர பல்வகைமை மிக அதிகமாக காணப்படுவது வெப்பமண்டல காடுகளில். சரிங்களா? ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தாவர பல்வகைமை வந்து அதிகமாக காணப்படும், மிக அதிகமாக. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிப்பீட்டாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், காலநிலையையும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி எது? காலநிலையையும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி வந்து பேராளி. ஆப்ஷன் பி பேராளி. ஓஷன்னு சொல்லுவோம்ல, பேராளி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? கங்கை சமவெளி. ஆப்ஷன் சி கங்கை சமவெளியில். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பின்வரும் இடங்களை அவற்றின் அமைவிடத்தோடு பொறுத்துக. பின்வரும் இடங்களை அவற்றின் அமைவிடத்தோடு பொறுத்துக. தேசிய பூங்கா கோர்பேட். வனவிலங்கு சரணாலயம் பந்திப்பூர். கரெக்டுங்களா? ஸோ அடுத்து பறவைகள் சரணாலயம் நல் சரோவர். அடுத்தது உயிர்கோள வைப்பிடம் சுந்தரவன காடுகள். சரிங்களா? சரியா? தேசிய பூங்கா கோர்பேட், வனவிலங்கு சரணாலயம் பந்திப்பூர், பறவைகள் சரணாலயம் நல் சரோவர், உயிர்கோள வைப்பிடம் வந்து சுந்தரவன காடுகள். ஸோ ஆன்சர் என்னப்பா வரும்? 2, 4, 1, 3. ஆப்ஷன் சி. எகைன் இன்னொரு டைம் பாருங்கள், தேசிய பூங்கா கோர்பேட், வனவிலங்கு சரணாலயம் பந்திப்பூர், பறவைகள் சரணாலயம் நல் சரோவர், உயிர்கோள வைப்பிடம் சுந்தரவன காடுகள். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரிப்பா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவின் வனவிலங்கு சரணாலயங்களை வந்து அதன் மாநிலங்களோடு பொறுத்துக. வனவிலங்கு சரணாலயம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஸோ எந்தெந்த சரணாலயம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உயிர்கோள காப்பகங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? பித்தர் கனிகா வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? ஒடிசா. நோக்ரேக் வந்து மேகாலயா. டால்மா சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட். பொன்ட்லா வந்து கோவா. சரிங்களா? பித்தர்கனிகா வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம். நோக்ரேக் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா. டால்மா சரணாலயம் ஜார்க்கண்ட். பொன்ட்லா சரணாலயம் வந்து கோவா. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. 2, 3, 4, 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், மிதக்கும் தேசிய பூங்கா எங்குள்ளது?
மணிப்பூர் ஆப்ஷன் பி மணிப்பூர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. பறவைகள் சரணாலயம், தேசிய பூங்காக்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பொறுத்துக்களே கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, டேரெக்டாக கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. உயிர்கோள காப்பகங்கள் எல்லாமே சரிங்களா. அடுத்த கேள்வி, மிதவெப்ப மண்டல காடுகளின் சராசரி மழைப்பொழிவு என்பது எவ்வளவுப்பா? மிதவெப்ப மண்டல காடுகளின் சராசரி மழைப்பொழிவு என்பது 750 மில்லிமீட்டர்லேருந்து 1500 மில்லிமீட்டர் வரைக்கும் சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ஷோலா என அழைக்கப்படும் காடு வகை எதுப்பா? ஷோலா என்று அழைக்கப்படும் காடு வகை வந்து உபாயன மிதவெப்ப மலைக்காடுகள். உபாயன மிதவெப்ப மலைக்காடுகள். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களேன், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எவ்வளோ ரொம்ப எப்படி சொல்லுவோம், ஞாபகமே இருக்காது. ஸோ அப்படின்னா என்னன்னே தெரியாது, மனப்பாடம் பண்ணி தான் நம்ம ஸ்கூல் டைம்லலாம் எழுதிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குது, பட் அந்த டைம் ஸ்கூல் லைஃப்பில் நான் சொல்கிறேன். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், அரசின் நேரடி கண்காணிப்பில் உள்ள காடுகள் மற்றும் மரம் வெட்டவும் மாடுகள் மேய்ப்பதற்கு பொது மக்களை அனுமதிக்காத காடுகள் வந்து என்ன காடுகள்னு சொல்லுவோம்? ஒதுக்கப்பட்ட காடுகள், அதாவது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா லூ. ஆப்ஷன் பி லூ. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், நீர்த்தேக்கம் மற்றும் மாநிலங்கள் கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஓப்ரா நீர்த்தேக்கம் டேம் இருக்கலப்பா, ஸோ அதான்ப்பா சரி. ஓப்ரா நீர்த்தேக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். தாவா நீர்த்தேக்கம், தாவா டேம், ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். எந்த மாநிலத்தில் இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஹீராகுட் நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா. ஹீராகுட் நீர்த்தேக்கம் வந்து ஒரிசாவில் இருக்குது. கடக்கவாசலா நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா சரிங்களா. ஸோ என்னென்ன டேம் வந்து எங்கெங்கே இருக்குது? ஓப்ரா நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், தாவா டேம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், ஹீராகுட் டேம் வந்து ஒரிசா, கடக்கவாசலா நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா சரிங்களா. ஆன்சர் என்ன? 2, 3, 4, 1. ஆப்ஷன் பி 2, 3, 4, 1 தான் சரி. அடுத்த கேள்வி, பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ சொன்னால இந்த மாதிரி சரணாலயங்கள் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்ப்பா. கர்நாடகா மாநிலம். ஆப்ஷன் பி கர்நாடகா மாநிலத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது எது? இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது சுந்தரவன காடுகள். ஆப்ஷன் ஏ சுந்தரவன காடுகள். அடுத்த கேள்வி, ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஜெட் காற்றோட்டம் அப்படிங்கிறது வந்து இந்திய பருவ காற்றில் வந்து எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஆன்சர் கோடை மற்றும் குளிர்காலம். ஆப்ஷன் பி கோடை மற்றும் குளிர்காலத்தில். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் யார்? இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல். ஸோ டைரக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா H.E. Blandford சரிங்களா. H.E. Blandford நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கு குறைவாக பதிவாகிறது? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க கொஷினை, முக்கியமான கொஷின்ப்பா. ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கு குறைவாக பதிவாகிறதுனா மேற்கு ராஜஸ்தான். எந்த சைடு அப்படின்னா மேற்கு வெஸ்டர்ன் சைடில் சரிங்களா. அடுத்த கேள்வி பொறுத்துக்க வந்து பாருங்க, நோக்ரேக் வந்து மேகாலயா, சிம்லிபால் வந்து ஒடிசா, பஞ்ச்மார்க்கி வந்து மத்திய பிரதேசம், டிப்பாங் வந்து அருணாச்சல பிரதேசம் சரியா. ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்க கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. நோக்ரேக் வந்து மேகாலயா, சிம்லிபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசா, பஞ்ச்மார்க்கி வந்து மத்திய பிரதேசம், டிப்பாங் வந்து பார்த்தா அருணாச்சல பிரதேசம். ஆன்சர் 2, 1, 4, 3 தான் சரி. மாநிலங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்கப்பா. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க சரிங்களா. இந்த தேசிய பூங்காக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிஸ்ட்ரிக், அதாவது வந்து எந்தெந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேட்டு சரிங்களா. ஸோ எந்தெந்த மாநிலம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
நம்தபா தேசிய பூங்கா, நம்தபா தேசிய பூங்கா வந்து அருணாச்சல பிரதேசம், சரிதான். அதே மாதிரி கெய்புல் லம்ஜோ தேசிய பூங்கா, கெய்புல் லம்ஜோ தேசிய பூங்கா வந்து மணிப்பூர் தான், சரிங்களா. ஸோ இது வந்து மணிப்பூர் தான். அடுத்தது நோக்ரெக் தேசிய பூங்கா, இப்போ தானே பார்த்தோம். நோக்ரெக் தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குது? மேகாலயாவில், சரிங்களா. அடுத்து சிம்லிபால் தேசிய பூங்கா வந்து ஒடிசா பார்த்தோம். இப்போ தானே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக பார்த்தோம், சரிங்களா. மாநிலங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ப்பா. நம்தபா தேசிய பூங்கா அருணாச்சல பிரதேசம், கெய்புல் லம்ஜோ தேசிய பூங்கா வந்து மணிப்பூர், நோக்ரெக் தேசிய பூங்கா மேகாலயா, சிம்லிபால் தேசிய பூங்கா வந்து ஒடிசா மாநிலம். நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க? 2, 3 தவறாக கொடுத்துருக்காங்கப்பா. பிசியும் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்க. இதில் எந்த காடு மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுகிறது? இதில் எந்த காடு மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுகிறது? ஆன்சர் சமூக காடுகள், ஆப்ஷன் பி, சமூக காடுகள். அடுத்த கேள்வி, இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, துணை அயனமண்டல காலநிலை, துணை அயனமண்டல காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸும் நோட் பண்ணிக்கோங்க, இன்னொரு நேமும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின், ரோஸ்வுட் வளரக்கூடிய காடுகள், ரோஸ்வுட் வளரக்கூடிய காடுகள் வந்து எந்த காடுகள்ப்பா? பசுமை மாறா காடுகள். ஸோ எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பசுமை மாறா காடுகள். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், ஓதக்காடுகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஓதக்காடுகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அலையாத்திக் காடுகள், ஆப்ஷன் சி, அலையாத்திக் காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், மிதமான மழைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தின் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிதமான மழைப்பொழிவு பகுதியில் வந்து ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தின் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து சரி, சரிங்களா. எவ்வளவு இருக்கும் வெப்பநிலை வேறுபாடு? 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்த கேள்வி, பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? முதுமலை, மைசூர், கேரளா, ராஜஸ்தான். ஆன்சர் மைசூர், ஆப்ஷன் பி, மைசூர். அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த வகை காலநிலை பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது? எந்த வகை காலநிலை வந்து பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது? ஃபர்ஸ்ட் ஒன், ஆண்டு சராசரி வெப்பநிலைக்கு 18 டிகிரிக்கும் மேல் இருக்கும். ஆண்டு சராசரி வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 18 டிகிரிக்கு மேலே இருக்கும். பருவகால மழை, அதாவது கோடை காலத்தில் இருக்கிற மழை, இது பருவகால மழை. அடுத்தது மலை மறைவு பகுதியில் அமைந்துள்ளது. மலை மறைவு பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ இந்த மூணுமே சேர்ந்து இருக்கிறது எந்த காலநிலைன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. எந்த காலநிலைனா மித வறண்ட புல்வெளி காலநிலை, ஆப்ஷன் ஏ, மித வறண்ட புல்வெளி காலநிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு சராசரி வெப்பநிலை வந்து 18 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். பருவகால மழை கோடை காலத்தில் இருக்கும். மலை மறைவு பகுதியில் அமைந்துள்ளது, சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் எதுப்பா? இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிகம் காணப்படும் இடம் கேட்டிருக்காங்க. குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கிற இடம் வந்து எது அப்படின்னா திருவனந்தபுரம், ஆப்ஷன் டி, திருவனந்தபுரம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழை பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் எவை? தமிழ்நாட்டில் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழை பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் வந்து எந்த காற்றுகள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வடகிழக்கு வறண்ட காற்று, ஆப்ஷன் சி, வடகிழக்கு வறண்ட காற்றுகள். அடுத்த கேள்வி, பரந்த இலை காடுகளின் இனங்களில் வருவது எது? பரந்த இலை காடுகளின் இனங்களில் வருவது ஸோ எதுன்னு கேட்டிருக்காங்க. ரோஸ்வுட், ஆப்ஷன் டி, ரோஸ்வுட். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை எவைன்னு கேட்டிருக்காங்க. வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறையின் தொடர் அம்சங்கள் பார்க்கலாங்களா. தேசிய பூங்காக்கள்,
சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்க்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும். வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும். சரிதான். அடுத்தது 2வது, மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து நிறுவப்பட வேண்டும். சரிதான். அடுத்து, வனவிலங்குகளின் சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்கக்கூடாது. வனவிலங்குகளின் சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரியா இது? ஸோ இது வந்து வராது. கரெக்டாக. ஸோ அப்போ வந்து வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கான நீண்ட கால வழிமுறையில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான். சரிங்களா? 1, 2 மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த பல்லுயிர் பூங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா ஆரவல்லி. ஆப்ஷன் பி, ஆரவல்லி பல்லுயிர் பூங்கா. ஆரவல்லி பல்லுயிர் பூங்கா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் எந்த மாநிலம் கேட்டிருக்காங்க. செர்ரி பிளாசம் என்று அழைக்கப்படக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் வந்து கர்நாடகா மாநிலம். ஆப்ஷன் பி, கர்நாடகா மாநிலம். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். சீரழி உடையது, பயனற்றது மற்றும் லாபமற்றதுமான காடுகள். ஸோ எப்படி நம்ம சொல்லுவோம்? சீரழி உடையது, பயனற்றது மற்றும் லாபமற்றதுமான காடுகள் வந்து வகைப்படுத்தப்படாது. ஆப்ஷன் சி, வகைப்படுத்தப்படாது. அன்கிளாசிஃபைடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் எந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கிளியராக படிங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் எத்தனை உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன? சொல்லுங்கப்பா. இந்தியாவில் எத்தனை உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன? ஆன்சர் 18. ஆப்ஷன் சி 18. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட விலங்குகளை அவற்றின் சரியான இனங்களுடன் பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளை அவற்றின் சரியான இனங்களுடன் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள். ஆபத்தான இனங்கள். ஆபத்தான இனங்கள் அப்படின்னா முதலை. பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் டால்ஃபின். அரிதான இனங்கள். அரிதான இனங்கள் வந்து காட்டு எருமை. அழிந்து போன இனங்கள் ஆசிய புலி. சரிங்க. ஆபத்தான இனங்கள் அப்படின்னா முதலை. பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் அப்படின்னா டால்ஃபின். அரிதான இனங்கள் அப்படின்னா காட்டு எருமை. அழிந்து போன இனங்கள் அப்படின்னா ஆசியா புலி. சரிங்களா? ஸோ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 தான் சரி. ஸோ இந்த பொறுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. பார்த்துக்கங்க. புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். மான்சூன் என்ற சொல் டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மான்சூன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அரேபிக் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல? பின்வருவனவற்றுள் எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது முறை இருக்குன்னு பார்த்தலாமா? சிக்கனமான நிலத்தடி நீர் பயன்பாடு இருக்குது. நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துதல். காடுகளின் பரப்பளவை குறைத்தல். ஸோ இது வந்து தவறு. அடுத்தது மரபுவழி நீர் வளங்களை புதுப்பித்தல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர்வள பாதுகாப்பு முறையில் இருக்கிறது. எது வந்து கொஷின்னா பாதுகாப்பு முறை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வராது? ஆப்ஷன் சி தான் வந்து வராது. காடுகளின் பரப்பளவை குறைத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீர்வள பாதுகாப்பு முறையில் இல்லை. இப்போ எது இருக்குது? சிக்கன நிலத்தடி நீர் பயன்பாடு, நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துதல், மரபுவழி நீர் வளங்களை புதுப்பித்தல். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவில் எந்த பகுதி அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன? இந்தியாவில் எந்த பகுதியில் வந்து அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன? ஆன்சர் கிழக்கு இமயமலை. ஆப்ஷன் சி, கிழக்கு இமயமலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்பைன் காடுகள் வந்து அதிகமாக காணப்படும். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் இந்தியாவில் குறைந்த அளவு மழை பொழிவினை பெறும் பிரதேசம் எது? சொல்லுங்கள் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் இந்தியாவில் வந்து குறைந்த அளவு மழை பொழிவினை பெறும் பிரதேசம் வந்து மேற்கு ராஜஸ்தான். ஆப்ஷன் பி, மேற்கு ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் நம்ம சொல்வதில் எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் காணப்படும். சரிங்களா? அடுத்த கேள்வி. நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று இதனால் உருவாகிறது. நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று இதனால் உருவாகிறது. வெப்பச்சலனம், வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு, சிதறல்.
ஆன்சர் வெப்பச்சலனம். ஆப்ஷன் ஏ, வெப்பச்சலனத்தினால தான் உருவாகிறது. அடுத்த கேள்வி, பௌதீக மற்றும் காலநிலை தேவைகளுக்கு அத்தியாவசியமான காடுகள் வந்து எதுப்பா? பௌதீக மற்றும் காலநிலை தேவைகளுக்கு அத்தியாவசியமான காடுகள் வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகள். ஆப்ஷன் ஏ, பாதுகாக்கப்பட்ட காடுகள். அடுத்த கேள்வி, இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம் எதுப்பா? இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம் வந்து எதுப்பா? பார்த்தாலே தெரியுது, கேரளா தான். சரிங்களா? ஆப்ஷன் பி, கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மழை பருவம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க கேரளாவில். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். வாக்கியம் 1, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து சரிதான். அடுத்தது, அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படும். அலையாத்தி காடுகள் வந்து என்ன சொல்லுவாங்க? மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா? ஸோ 2 வாக்கியங்களுமே சரிதான். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுது அப்படின்னா அலையாத்தி காடுகள். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி சொல்ல டெஃபினிஷன்ஸ் மாதிரியோ இல்லை வந்து பொறுத்துக்க மாதிரி இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் வந்து டீட்டெயிலாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து அந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். பட் நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் வந்து அந்த டாப்பிக்கோட ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ வேணுங்கிறீங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வெறும் 400 rupees தான். சரிங்களா? வெறும் 400 rupeesல தமிழ் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், தேசிய பூங்கா மற்றும் மாநிலங்கள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கிர் தேசிய பூங்கா. கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்குது? குஜராத். கார்பெட் தேசிய பூங்கா. கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட். ராஜ்கீர் தேசிய பூங்கா. ராஜ்கீர் தேசிய பூங்கா வந்து ஜார்க்கண்ட். ரதம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான். சரிங்களா? சரியா? கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத். கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட். ராஜ்கீர் தேசிய பூங்கா ஜார்க்கண்ட். அடுத்து ரதம்பூர் தேசிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி தான் வந்து சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தேசிய பூங்காக்கள், பறவைகள் சரணாலயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம். ஆப்ஷன் ஏ, அருணாச்சல பிரதேசம். அடுத்த கேள்வி பொறுத்துக்க, அயனமண்டல பசுமை மாறா காடுகள். அயனமண்டல பசுமை மாறா காடுகளை வந்து அயனமண்டல மலைக்காடுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அயனமண்டல மலைக்காடுகள். அயனமண்டல இலையுதிர் காடுகள். அயனமண்டல இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது பருவக்காற்று காடுகள்னு சொல்லுவாங்க. வறண்ட பாலைவனம். வறண்ட பாலைவனம் வந்து முட்புதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சதுப்பு நிலக்காடுகள் வந்து ஓதக்காடுகள்னு சொல்லுவோம். சரிங்களா? அயனமண்டல பசுமை மாறா காடுகள் வந்து அயனமண்டல மலைக்காடுகள்னு சொல்லுவோம். அயனமண்டல இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது வந்து பருவக்காற்று காடுகள். வறண்ட பாலைவனங்கள் அப்படிங்கிறது முட்புதர்கள். சதுப்பு நிலக்காடுகள் அப்படிங்கிறது வந்து ஓதக்காடுகள். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. 3, 4, 2, 1 தான் சரி. சரி, 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி, உலகில் அதிக மழை பெறும் இடமான மவுசின்ராம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் எது? உலகில் அதிக மழை பெறும் இடமான மவுசின்ராம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் வந்து மேகாலயாப்பா. ஆப்ஷன் சி, மேகாலயா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றில் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆற்றலின் பிரமிடு எப்பொழுதும் நேராக காணப்படும். ஆற்றலினோட பிரமிடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேராக இருக்கும். சரிங்களா? ஸோ நேராக காணப்படும். சரிதான். நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ளது. நீலகிரி உயிர்கோள காப்பகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ளதுங்கிறதும் சரிதான். சரிங்களா? அடுத்தது, நம் தபா உயிர்கோள காப்பகம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க. நாம் தபா உயிர்கோள காப்பகம் வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, ஆந்திர பிரதேசத்தில் கிடையாது. சரிங்களா? அருணாச்சல பிரதேசத்தில் தான் இருக்குது. நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அருணாச்சல் பிரதேசத்தில் தான் இருக்குது. சரிங்களா?
ஸோ இது வந்து தவறு. அடுத்தது நந்தாதேவி உயிர்க்கோள காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது. நந்தாதேவி உயிர்க்கோள காப்பகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது. இது வந்து சரிதான். சரிங்களா? கொஷின் என்னப்பா தவறானதை கேட்டிருக்காங்கப்பா. ஆப்ஷன் பி தான் வந்து தவறு. அதாவது 3வது மட்டும்தான் தவறு. நம்தபா உயிர்க்கோள காப்பகம் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு உயிர்க்கோள காப்பகம் வந்து எது வரைக்கும் பரவி இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். கூற்று காரணங்கள். கூற்று தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழை பெறுகின்றனர். தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கிற அரபிக்கடல் கிளையினால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மேற்கு கடலோர பகுதிகள் வந்து அதிக மழைகளை வந்து பெறுகின்றன. சரிதானே? சரிதான். காரணம் வந்து இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளது. ஸோ எதனால் வந்து மேற்கு கடலோர பகுதிகள் வந்து அதிக மழை பெறும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட காற்று வீச சைடில் வந்து அந்த காற்று வீசும் திசையில் இருக்கங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை வருது. சரிங்களா? கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி சரி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது? எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது? மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேலாக இருந்தால் அது வந்து திடீர் பெருமழை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மழையோட அளவு வந்து 100 மில்லிமீட்டர் அல்லது அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் திடீர் பெருமழை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளது? நாட்டோட மொத்த வனப்பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட காடுகள்னு சொல்லி தனியாக காடுகள் இருக்குது. அது வந்து எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 29%. எத்தனை சதவீதம்? 29% பாதுகாக்கப்பட்ட காடுகள் இருக்குது. அடுத்த கேள்வி. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. ஆப்ஷன் சி 1972. அடுத்த கேள்வி. உயிர்க்கோள காப்பகங்கள் மற்றும் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். மானஸ் உயிர்க்கோள காப்பகம் வந்து குஜராத் அப்படிங்கிறாங்க. மானஸ் உயிர்க்கோள காப்பகம் வந்து குஜராத் கிடையாது, அசாம். சரிங்களா? மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அசாம். அடுத்தது சிம்லிபால் உயிர்க்கோள காப்பகம் வந்து ஒடிசா. சரிதான். சரிங்களா? சிம்லிபால் வந்து ஒடிசா. சரிதான். சுந்தரவனக்காடுகள் வந்து அசாம் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு, மேற்கு வங்காள். சரிங்களா? இங்கே மேற்கு வங்காளத்தில் தான் இருக்குது. அடுத்தது கட்ச் உயிர்க்கோள காப்பகம் வந்து மேற்கு வங்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. இங்கே எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ அதான் என்னென்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மூணையும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மானஸ் உயிர்க்கோள காப்பகம் வந்து அசாம், சிம்லிபால் வந்து ஒடிசா, சுந்தரவனக்காடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், கட்ச் உயிர்க்கோள காப்பகம் வந்து குஜராத். சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து சரியாக எதுப்பாக இருக்குது? ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியாக இருக்குது. மற்ற 3 தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க சரியானது எதுன்னு சொல்லி. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். வளரும் நாடுகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம் எவ்வளவு? வளரும் நாடுகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம் வந்து 54.7%. 54.7%. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். தெளிவான வானம் இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இவையெல்லாம் டேஸ் பருவத்தின் முக்கியமான குணங்கள். எந்த பருவத்தோட முக்கியமான குணங்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி குளிர்காலத்தோட முக்கியமான குணங்கள். குளிர்காலம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிவான வானமாக இருக்கும், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகளாக இருக்கும். சரிங்களா? இது குளிர்காலம். அடுத்த கேள்வி. கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். ஆப்ஷன் ஏ குஜராத். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தனியாகவும் கேட்பாங்க, பொறுத்துகளையும் கேட்பாங்க. அடுத்த கேள்வி. சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை எதுப்பா? சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை ஆலிவ், சுந்தரி, பைன், சந்தனம். ஆன்சர் சுந்தரி. என்ன மர வகை? சுந்தரி. அடுத்த கேள்வி. கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை எது? கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் வந்து ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை வந்து பார்த்திங்கன்னா அயன ஈரப்பத வகை. ஆப்ஷன் ஏ அயன ஈரப்பத வகை அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், குறிப்பிட்ட இனங்களின் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றுக்கு தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்துகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, முக்கியமான திட்டம், அதற்கேற்ற தேசிய பூங்காக்கள், அதுவும் அதுக்கேற்ற இடங்கள். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் சொல்லுங்கள், சிறுத்தை திட்டம். சிறுத்தை திட்டம் வந்து குணோ தேசிய பூங்கா, குணோ தேசிய பூங்கா. சஞ்சீவனி திட்டம், சஞ்சீவனி திட்டம் வந்து இமாச்சல் பிரதேசம். சிங்கம் திட்டம், சிங்கம் திட்டம் வந்து பர்தா வனவிலங்கு சரணாலயம். காணாமயில் திட்டம், காணாமயில் திட்டம் வந்து பாலைவன தேசிய பூங்கா. சரிங்களா, சிறுத்தை திட்டம் வந்து குணோ தேசிய பூங்கா. சஞ்சீவனி திட்டம் வந்து இமாச்சல் பிரதேசம். சிங்கம் திட்டம் வந்து பர்தா வனவிலங்கு சரணாலயம். காணாமயில் திட்டம் வந்து பாலைவன தேசிய பூங்கா. ஆன்சர் 3 4 1 2பா. 3 4 2 1 தான் சரி. ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்க நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள காற்றுடன் அதன் வீசுகின்ற இடத்தை பொறுத்துக்க. சரிங்களா, ஸோ என்ன சொல்ல, காற்றும் அது எந்த இடத்துல வீசும் அப்படின்னு பொறுத்த கேட்டிருக்காங்க. சினோக் காற்று, சினோக் தலைக்காற்று வீசுகின்ற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கி மலை தான். சரிதான். ஹர்மாட்டன், ஹர்மாட்டன் காற்று வந்து மத்திய ஆப்பிரிக்கா. காராபூரான், காராபூரான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆசியா. சரியாக தான் கொடுத்துருக்காங்க. லூ வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான். லூ வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான். சரிங்களா, தலைக்காற்று மற்றும் வீசுகின்ற இடம் வந்து பார்த்துருக்காங்க. சினூக் வந்து ராக்கி மலை. ஹர்மாட்டான் வந்து மத்திய ஆப்பிரிக்கா. காராபூரான் அப்படின்னு வந்து மத்திய ஆசியா. லூ வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான். சரிங்களா, ஸோ ஆன்சர் 1 2 3 4 தான்ப்பா சரி. அதான் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை என்ன வகைப்பா? மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகள். சதுப்பு நில காடுகள், கடலோர காடுகள், ஆல்பைன் காடுகள், நதி காடுகள். ஆன்சர் சதுப்பு நில காடுகள். ஆப்ஷன் ஏ சதுப்பு நில காடுகள். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது எது? இந்தியாவின் வாழ்வாதாரம் வந்து வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது எங்கேன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தென்மேற்கு பருவமழை. வேளாண்மை வந்து எது அதிகமாக சார்ந்திருக்குதுன்னா தென்மேற்கு பருவமழை தான் சார்ந்திருக்கு. சரிங்களா, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைன்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு. ஸோ எந்த தாவர வகைகளுமோ அதோட மழைப்பொழிவு, சராசரி ஆண்டு மழைப்பொழிவு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். பசுமை மாறா காடுகள் வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல். பசுமை மாறா காடுகள் 20 சென்டிமீட்டருக்கு மேல். பருவமழை காடுகள் வந்து 100லேருந்து 200 சென்டிமீட்டர். வறண்ட காடுகள் அப்படின்னா 50லேருந்து 100 சென்டிமீட்டர். பாலைவன காடுகள்னால் 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருந்ததுன்னா பாலைவன காடுகள்னு சொல்லுவோம். சரிங்களா, பசுமை மாறா காடுகள் அப்படின்னா 200 சென்டிமீட்டருக்கும் மேலே மழை பெஞ்சுது அப்படின்னா அது வந்து பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவோம். பருவமழை காடுகள்னால் 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கும். வறண்ட காடுகள்னால் 50லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறது வறண்ட காடுகள்னு சொல்லுவோம். பாலைவன காடுகள்னால் 50 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கிறது வந்து பாலைவன காடுகள்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆன்சர் 1 2 3 4 தான் சரி. சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், வெப்ப குறைவு விகிதமானது புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. எவ்வளோ குறைகிறது வெப்பநிலை அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏ 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறைகிறது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தி உள்ளது எது? எது வந்து தவறாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், கிர் தேசிய பூங்கா, கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத். சரிதான். கார்பெட் தேசிய பூங்கா, கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட். ரதம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். சரிதான். கன்ஹா தேசிய பூங்கா, கன்ஹா தேசிய பூங்கா வந்து ஒடிசா அப்படிங்கிறாங்க. ஒடிசா கிடையாது, மத்திய பிரதேசம். சரிங்களா, கிர் தேசிய பூங்கா குஜராத், கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், கன்ஹா தேசிய பூங்கா வந்து ஒடிஷா கிடையாது, மத்திய பிரதேசம். சரிங்களா, ஸோ இப்போ தவறாக இது பொருந்தி உள்ளது டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள காப்பக பெட்டகம்? ஸோ எது வந்து தமிழ்நாட்டில் இல்லைப்பா? தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் அப்படின்னா நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம். ஆப்ஷன் பி தான் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ எது தமிழ்நாட்டில் இருக்குது? நீலகிரி உயிர்கோள காப்பகம் இருக்குது. ஸோ அடுத்து மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் இருக்குது. அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம் இருக்குது. சரிங்களா, ஸோ எது வந்து இல்லை அப்படின்னா நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் கிடையாது. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள்,
நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை எந்த இடத்தில் தருகிறது? நார்வெஸ்டர் வந்து 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை வந்து எந்த இடத்தில் தருகிறது? அசாம், ஒடிசா, மேற்கு வங்காளம், கர்நாடகம். ஸோ இது வந்து உங்களுக்கான கொஷின் தான்ப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த புவியியலில் வந்து செகண்ட் டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ எந்தெந்த தேசிய பூங்காக்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது, உயிர்கோள பெட்டகம் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் தான், சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும், சரிங்களா? ஸோ இல்லை இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னல. ஸோ வெறும் 400 ருபீஸில் நீங்கள் ஃபுல் பிடிஎஃப் நோட்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.